ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நிர்ணயிப்பவர் தேவனே. உலகத்தில் ஒருவருடைய வெற்றி இன்னொருவரால் பாதிக்கப்படுவதை காண்கிறோம். ஒருவரின் உயர்வு இன்னொருவரால் தடுக்கப்படுவதை காண்கிறோம். ஒருவருடைய வீழ்ச்சிக்கு இன்னொருவர் காரணமாவதை காண்கின்றோம். ஆனால் தேவன் மேல் விசுவாசம் வைத்து உண்மையாக வாழ்கின்ற ஒருவனுடைய உயர்வை இன்னொருவர் தடுத்துவிட முடியாது. ஒரு உண்மையான விசுவாசி தன்னுடைய தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் இன்னொரு மனிதர்தான் காரணம் என்று கூறவே முடியாது. அப்படி கூறினால் அவர் தேவன் மேல் சரியான விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்து வாழவில்லை என்பதே உண்மை. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு உயர வேண்டும், எவ்வளவு சாதிக்க வேண்டும், எவ்வளவு வெற்றியடைய வேண்டும் என்று நிர்ணயம் செய்வது தேவனே. அதற்கு எதிராக மனிதர்கள் இயங்கலாம், போராடவும் செய்யலாம். ஆனாலும் தேவன் நிர்ணயித்த அளவுகளை எட்டவிடாமல் அவர்களால் தடுத்து நிறுத்திவிட முடியாது. யோசேப்பை குறித்து தேவன் கொடுத்த உயர்ந்த தரிசனங்களை கேள்விப்பட்ட அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீங்கு செய்வதன் மூலம் அவனுடைய தரிசனம் நிறைவேறாமல் தடுத்துவிட முடியும் என எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் அவன் அழிந்து போகத்தக்க தீங்குகளை செய்த போதிலும் தேவ தீர்மானத்தை மாற்றிவிட முடியவில்லை. தேவனால் வரவிருந்த உயர்வினை அவர்களால் தடுக்க முடியவில்லை. நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை வெற்றியாக கட்டி முடிக்க வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்திருந்தார். அதற்கு எதிராக சன்பல்லாத், தொபியா போன்றோர் போராடினார்கள். ஆயினும் நெகேமியாவின் சாதனையை அவர்களால் தடுக்க இயலவில்லை. தானியேல் பாபிலோனில் உயர்த்தப்படுவதை தேவன் நிர்ணயித்திருந்ததால் எத்தனை பிரபுக்கள் ஒன்று சேர்ந்து சதிவலை விரித்த போதும் அவர்களால் அவனுடைய உயர்வை தடுக்க இயலவில்லை. எனவே நம்முடைய வாழ்வையும் தாழ்வையும் தம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கும் தேவன் மேல் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். சில நேரங்களில் மற்றவர்களால் நம்முடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விட்டது போலவே தோன்றும். நமக்கு வரவேண்டிய உயர்வுகள் சிலரால் தடுக்கப்பட்டு விட்டது போலவே தோன்றும். ஆனால் கர்த்தரை சார்ந்திருப்பவர்களுக்கு அவைகள் தற்காலிகமானவையே. தாவீதின் மேல் சவுல் கொண்ட பொறாமையின் வேகம் அவனை காடுகளில் அனாதை போல அலைகின்ற அளவிற்கு கொண்டு சென்றது உண்மைதான். ஆயினும் அது நிரந்தரமாகி விடவில்லை. தேவனையே சார்ந்திருந்து பதிலுக்கு பதில் செய்யாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட தாவீதுக்கு தேவன் வைத்திருந்த உயர்வும் மேன்மையும் எதிர்பாராத வேளையில் அவனை நோக்கி வந்தது. சிந்தனைக்கு, பிறருடைய எதிர்ப்புகளை நீ சந்திக்கும் போதுதான் தேவனோடு எந்த அளவு நீ நெருங்கி இருக்கிறாய் என்பது தெரிய வரும். பிறருடைய எதிர்ப்புகளை நீ சந்திக்கும் போதுதான் தேவனோடு எந்த அளவு நீ நெருங்கி இருக்கின்றாய் என்பது தெரிய வரும்.